விஜய்க்கு பெரிய சிக்கல். பீகார் தேர்தல் எக்ஸிட் போல் முடிவு. தாவேக்காவிற்கு அனுப்பிய அவசர மெசேஜ். பீகார் தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகள் இந்தியா முழுவதும் தேர்தலில் புதிதாக களமிறங்கும் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை வழங்கியுள்ளது. அங்கு பாஜக ஜேடியு கூட்டணி எளிதாக வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி சுமார் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இரண்டாவது இடத்தை பிடிக்கும். 243 உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றத்தில் இக்கூட்டணி 120 முதல் 140 இடங்களை வெல்லக்கூடும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. அதே சமயம் மகாகத்பந்தன் எனப்படும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 93 முதல் 110 இடங்களை மட்டுமே பெறக்கூடும். அங்கே மெஜாரிட்டி பெற 122 இடங்களில் வெல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசாந்த் கிஷோரின் ஜனசுவராஜ் கட்சி 0 முதல் 5 இடங்கள் வரை மட்டுமே வெல்லும் என கணிப்புகள் தெரிவிக்கிறது. பிரசாந்த் கிஷோரின் ஜனசுவராஜ் கட்சி பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தை கூட வெல்ல வாய்ப்பு இல்லாமல் போகலாம் என தேர்தலில் பிந்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. இது அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இது ஒரு பெரிய பாடமாக அமையும் என்கிறார்கள். இந்தியாவின் சிறந்த தேர்தல் வியூக நிபுணராக ஒரு காலத்தில் அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தனது கட்சியை மிகுந்த ஆதரவாளர்களுடன் தொடங்கினார். சாலை பேரணிகள், சமூக ஊடக பிரச்சாரம் என அனைத்திலும் அதிரடி காட்டினார். ஆனால் இந்த பிரபலத்தை, வசீகரத்தை அவர் வாக்குகளாக மாற்ற ஜேஎஸ்பி தவறிவிட்டது. பல காரணங்களை அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். பலவீனமான அடித்தளத்தை கட்டமைப்பு, உள்ளூர் தலைவர்களின் பற்றாக்குறை, வலுவான சாதி ஆதரவு இல்லாதது மற்றும் சரியான கூட்டணி வியூகம் இல்லாதது போன்றவை ஜேஎஸ்பியின் பின்னடைவுக்கு முக்கிய காரணங்களாக காட்டப்படுகிறது. பீகார் வாக்காளர்கள் பெரும்பாலும் ஜேடியு, பாஜக மற்றும் ஆர்ஜேடி போன்ற நன்கு அறிமுகமான கட்சிகளுக்கே தங்கள் வாக்களை அளிக்கின்றனர். இதேபோன்று சவால் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் காத்திருக்கலாம். இங்கு திமுகவும் அதிமுகவும் பல ஆண்டுகளாக அமைப்பு ரீதியாக பலத்தையும் விசுவாசமான வாக்காளர் தளத்தையும் கொண்டுள்ளது. எனவே தாவேக தனது முதல் பெரிய தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது பீகார் தேர்தல் முடிவுகள் ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. விஜயின் கட்சி வலுவான கள அணியை உருவாக்க வேண்டும். பூத்நிலை ஊழியர்களை சார்ந்து செயல்பட வேண்டும். மேலும் தனது ரசிகர் பட்டாளத்தையோ நட்சத்திர பிம்பத்தையோ மட்டும் நம்பியிருக்கக்கூடாது என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மேலும் தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தாவேக இல்லை. இது 2026 தேர்தலில் அதன் அங்கீகாரத்தையும் வாக்கு சின்னத்தையும் பாதிக்கும். இதுபோன்ற நடைமுறை சிக்கல்களையும் தாவேக கருத்தில் கொள்ள வேண்டும். பிரசாந்த் கிஷோரின் இந்த முடிவு வெறும் பிரபலத்தால் மட்டும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை காட்டுகிறது. வாக்காளர்கள் ஆழ்ந்த உள்ளூர் அமைப்புகள், நம்பிக்கை மற்றும் முறையான கட்சி அமைப்புகளை எதிர்பார்க்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இந்த பீகார் எக்ஸிட் போல் முடிவு ஒரு சரியான நேரத்தில் கிடைத்த அரசியல் அறிவுரை என்று கூறலாம். அரசியல் என்பது வெறும் விளம்பரத்தால் அல்ல, கடினமான களப்பணியால் தான் இயங்குகிறது என்பதை உணர்த்தியுள்ளது.